அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி வேகன்சி வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க முந்தானத்து 3363 வேகன்சி அப்படின்ட்டு. ஸோ வந்து நிறைய மாணவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிக்கல் வந்து 10,000 வேகன்சி வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிஎம் ஆலோசனை கூட்டத்தில் இது மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸில் வந்து வந்திருக்கும். நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இப்போ வந்து 3363 வேகன்சி மட்டும்தான் வருமா, இதிலிருந்து வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கலாம், ப்ளஸ் வந்து எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கலாம், அதே மாதிரி வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ வந்து டிஎஸ்பியில் வந்து உமன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது வந்து ஜியோ வந்து மெமோ பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 2025 அப்படி தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு அந்த 3363 வேகன்சியில் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஆரில் கிட்டத்தட்ட ஒரு 880 வேகன்சி, ப்ளஸ் வந்து டிஎஸ்பி வேகன்சி 1983, அதே மாதிரி ஜெயில் வார்டன் 180, ஃபயர்மேன் வந்து 350, டோட்டலாக வந்து 3363 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஎஸ்பியில் வந்து உமன்ஸை வந்து அதாவது ஒற்றை வழிமுறையில் வந்து இதுக்கப்புறம் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து போட போகிறாங்க அப்படின்ட்டு பட்ஜெட்லேயே வந்து ஒரு பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்டில் மெமோ வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டில் வந்து டிஎஸ்பி வேகன்சியை வந்து உமன்ஸுக்கு போடுவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இன்னும் வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தகவலும் கிடைக்கல, கன்ஃபார்ம் ஆகலை. மேபி வந்து ஃபியூச்சரில் அதாவது நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ரெக்யூர்மெண்ட்டில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏஆரை தூக்கிட்டு டிஎஸ்பியில் மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த ரெக்யூர்மெண்ட்டில் ஏஆர் வேகன்சி ஆல்ரெடி 850 சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 850 வேகன்சி இது வந்து உமன்ஸுக்கு தான் வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து மென்ஸுக்கு வந்து ஏஆர் வேகன்சி இருக்குமா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. மென்ஸுக்கு ஏஆர் வேகன்சி கிடையாது, ப்ரொமோஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் உமன்ஸுக்கும் வந்து ஏஆர் வேகன்சி இருக்காது. டிஎஸ்பியில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்ததுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் மூலயமா தான் வந்து ஏஆர் வந்து ப்ரொமோஷன் வந்து வாங்க முடியும் ஃபியூச்சரில். இந்த ரெக்யூர்மெண்ட்டில் வந்து இது வந்து சாத்தியக்கூறு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் மந்த் வந்து எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த வேகன்சி டீட்டெயில் சொன்னதுக்கப்புறமே நிறைய பேர் வந்து ஒரு முழுவீச்சாக வந்து படிக்க இறங்கிட்டீங்க போல். நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போடுங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ அப்படின்ட்டு ஒரே கேள்வியாக தான் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கீங்க. வேகன்சி தெரிகிற வரையும் வேகன்சி பற்றி கேட்பீங்க. வேகன்சி வந்ததுக்கப்புறம் அடுத்து நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு கேட்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்து எக்ஸாம் எப்போன்னு கேட்பீங்க. இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்குது. ஸோ வந்து எதையுமே வந்து நீங்கள் கேள்விகளை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு பிளானை நீங்கள் நோக்கி நீங்கள் வந்து இது பண்ணணும். கேள்வியை வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கான வேலையை வந்து நீங்கள் முழுவீச்சாக நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன் வந்து நிச்சயமாக வந்து உங்களை தேடி கண்டிப்பாக வந்து வந்தே சேரும். இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 100% வந்து நீங்கள் முழு எஃபர்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு செயல் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து முற்றிலும் ஒரு உண்மைதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் மந்த் நம்ம சொல்லிட்டோம் ஜூன் மந்தில் இருக்கும் அப்படின்ட்டு. மே மாதம் வராதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் வராதுப்பா. உங்களுக்கு ஜூன் மந்தில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் மந்த் வந்து எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் எண்டில் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமினேஷன் இருக்கும். ஜூன் மந்தில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நிறைய பேர் முன்னாடி 10,000 வேகன்சி அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆர்டிக்கல் வந்து சார் இப்போ வந்து இவ்வளோ தான் வேகன்சி வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் டிமோட்டிவேட்டில் இருக்கீங்க. ஸோ வந்து டிமோட்டிவேட்டே ஆகாதீங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறதா நம்மளும் சொல்கிறோம். இது வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்க, இல்லாட்டி வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கங்க. இதில் வந்து நீங்கள் தான் வந்து இதில் வந்து நீங்கள் அதாவது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு 100 வேகன்சி வந்தாலும் அதில் வந்து உங்களுக்கான ஒரு வேகன்சி அதுதான். ஒரே ஒரு வேகன்சிக்கு தான் வந்து நீங்கள் வந்து போட்டி போட போகிறீங்க. 10,000 வேகன்சி வந்தாலும் சரி, 1,00,000 வேகன்சி வந்தாலும் சரி, 1000 100 வேகன்சி வந்தாலும் சரி, உங்களுக்கான வேகன்சி ஒரு வேகன்சி. அந்த ஒரு வேகன்சிக்கு உங்களுக்கு அந்த ஒரு வேகன்சிக்கான அதை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதற்காக வந்து நீங்கள் போட்டி போடணும். போட்டி போட்டால் தான் வந்து உங்களால் வந்து அதாவது உங்களோட வாழ்க்கையிலும் சரி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, நீங்கள் வந்து போட்டி போட்டால் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி மேலும் மேலும் நீங்கள் உங்களால் வந்து மேலே போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வேகன்சியை பற்றி யாருமே வந்து கருத்தில் வைக்காதீங்க, மைண்டில் யாருமே வைக்காதீங்க, கருத்தில் கொள்ளாதீங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி 3363 வேகன்சி தான். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. இந்த வேகன்சி தான் இருக்கும். இதில் வந்து மேபி ஒரு 50-100 வேகன்சி பேக்லாக் வேகன்சி இதில் ஆட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அரௌண்ட் ஒரு 3500 இருக்கலாம் பேக்லாக் எல்லாம் சேர்த்து. அது கூட வந்து டவுட் தான். 50 வேகன்சி 100 வேகன்சி தான் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு இந்த வேகன்சி தான்ப்பா, இதுலேருந்து வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வேகன்சி தெரிஞ்சிருச்சுல. ஸோ வந்து கண்டினியூட்டிவாக படிங்க, தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க.
தொடர்ச்சியாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு பெரிய குதிரை கொம்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்லேயே வந்து மிக மிக எளிமையான ஒரு தேர்வு அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் நிலை காவலர் தேர்வு தான் மிக மிக எளிமையான தேர்வு. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன். நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் உட்காந்து படித்தா கூட வந்து பிசி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி எக்ஸாம். ஸோ அதனால தான் வந்து பிசி எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ அதனால் வேகன்சி வந்து யாருமே வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. இதுவரையும் வந்து படிச்சுட்டு இருக்கவங்க சரி இதுக்கப்புறம் தான் சார் நான் படிக்க போகிறேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், என்னால் கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நிச்சயமாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும்ப்பா. ஏன்னா வந்து இதுக்கான ஒரு ஸ்மார்ட் பிளான் வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணி அதை நோக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு வே நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நோக்கி வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அது இப்போ இல்லை, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் படித்தா கூட கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பிசி எக்ஸாமினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாருமே வந்து வேகன்சியை கருத்தில் கொள்ளாதீங்க. அதே மாதிரி காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு யாருமே எதுவும் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன், 2023 எல்லாருமே கட் ஆஃப் 87 88 அப்படின்னு மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 84 மார்க் தான் வந்து கட் ஆஃப் வந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்பயும் 3552 வேகன்சி நினைக்கிறேன். ஆமாம், 3552 வேகன்சி. ஸோ வந்து டக்குன்னு எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாமில் வந்து டக்குன்னு பிசிக்கல் வச்சுட்டாங்க. அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். பிசிக்கலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் யாருமே பண்ணலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சில இஷ்யூலாம் ஆகி மறுபடியும் வந்து நிறைய பேர்த்து வந்து ரீபிசிக்கல் கூப்பிட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. இதற்கான காரணம் பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் யாருக்கிட்டையும் இல்லை. படிக்கிறது மட்டும்தான் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் படிக்கிறப்பே வந்து நீங்கள் பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸையும் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். படிக்கிறப்ப நீங்கள் பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸும் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பிசிக்கலில் டபுள் ஸ்டார் எடுக்க முடியும். நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிசிக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதத்தில் பிசிக்கல் வச்சுருவாங்க எக்ஸாம்லேருந்து. அதில் வந்து நீங்கள் டபுள் ஸ்டார் எடுக்க முடியாது. ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டில் கூட நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்டாரை விட்டால் கூட கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபைனல் ரிசல்ட்டில் வர முடியாது, ஓவரால் ரிசல்ட்டில் கண்டிப்பாக வர முடியாது. அதனால் நீங்கள் ரிட்டனில் ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் கூட நீங்கள் பிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் போட்டாலும் நீங்கள் வந்து ஓவராலாக வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் 2023 இருந்துச்சு. அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு ஒரு 70% வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 30% வந்து பிசிக்கலுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களால் பிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் போட முடியும், ஓவராலாக வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த பிசி வேகன்சி பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து போடுங்க சார் அப்படின்னு மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். இந்த வேகன்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3363 வேகன்சி. ஸோ வந்து உங்களுக்கு மொத்த தேர்வுகள் வந்து இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்வுகள் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 400 ரூபா தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ். இந்த 400 ரூபாயில் உங்களுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 70. அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம் வந்து 40, ரிவிஷன் டெஸ்ட் 20, ஃபுல் டெஸ்ட் வந்து 10. டோட்டலாக இந்த டெஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் மட்டும் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 கொஷின் வந்து இருக்குது. நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன நம்ம ஃப்ரீயாக நோட்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 to 10th வரை இருக்கிற உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் தமிழுக்கும் உங்களுக்கு எம்சிக்யூ மெட்டீரியல் கொடுப்போம். எம்சிக்யூ மெட்டீரியல்னா உங்களுக்கு கொஷின் இருக்கும், அதில் வந்து வித் 4 ஆப்ஷனோட எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு படிக்கவும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டே ஷீட் 70 டே ஷீட். இது வந்து ஃபுல்லாமே வகுப்பு வாரியாக இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு டே ஷீட் இருக்கும், ப்ளஸ் வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் டே ஷீட் இருக்கும். டே ஷீட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட டே ஷீட் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 to 10th வரை இருக்கிற உங்களுக்கு புக் பேக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு நம்ம அந்த பிசி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கு ப்ளஸ் வந்து பாக்ஸ் டூயினும் இதில் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி அதுக்கு தனியாக வந்து நம்ம ஒரு 12-15 டெஸ்ட் நம்ம அதுக்கே நம்ம செப்பரேட்டடாக வைப்போம். இதை நம்ம ஷெடியூலில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம மந்த்லி ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணும். ஏன்னா வந்து மற்ற இது எல்லாமே ஜிகே சைக்காலஜி எல்லாமே எடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஐடியாலஜி இருக்காது. படித்தாலுமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து தேடி படிக்கிறது வந்து சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிசி இதுக்கு முன்னாடி 2022-23 நடந்த அந்த பிசி எக்ஸாமினேஷன் ஓரியேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எக்ஸ்பெக்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெடியூல் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து மே 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு முந்தைய ஆண்டு கேள்விகள், அதாவது ப்ரீவியஸ் இயர் பிசி கொஷின், இதுக்கு நம்ம தனியாக மெட்டீரியல் கொடுத்தோம், அதை மட்டும் நீங்கள் படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பொது அறிவு 70 கொஷின் இருக்கும், அதே மாதிரி உளவியல் 30 கொஷின் இருக்கும். டோட்டலாக 100 கொஷின் உங்களுக்கு அந்த 70 டெஸ்ட்டுமே 100 கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே உங்களுக்கு பிசி ப்ரீவியஸ் டெஸ்ட் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பிசி ப்ரீவியஸ் டெஸ்ட்டை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கொஷின் வந்து எப்படிலாம் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிசி ப்ரீவியஸ் கொஷின் வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த பிசி ப்ரீவியஸ்லேருந்து எஸ்ஐ ப்ரீவியஸ்லேருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து ஆப்ஷனை கூட மாற்றாமல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேள்விகள் வந்து வருடம் வந்து உங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு பிசி ப்ரீவியஸ் டெஸ்ட்டும் எஸ்ஐ ப்ரீவியஸ் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரலாறு மற்றும் இயற்பியல் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். 6ஆம் வகுப்பு வரலாறு, அதே மாதிரி உளவியல் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு தமிழ், ப்ளஸ் வந்து ஒத்த தமிழ், சைக்காலஜி பார்ட்டில் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து 5 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி மீதி 20 கேள்வி வந்து உங்களுக்கு உளவியல் பகுதியில் கேட்பாங்க. பொது அறிவியல் வந்து உங்களுக்கு ஒரு 45 கேள்வி வந்து பொது அறிவியல் கேட்பாங்க ஒரிஜினல் எக்ஸாமில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷெடியூல் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஷெடியூலில் வந்து உங்களுக்கு ஒரு 6 டெஸ்ட் 7 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். இந்த ஒரு டெஸ்ட்டை நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படித்த ஞாபகம் இருக்கா இல்லை இல்லையா மறந்து போச்சா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 6 டெஸ்ட்டுக்கோ 7 டெஸ்ட்டுக்கோ நம்ம வைக்கிறது. அந்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வைக்கிறப்ப நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க. அந்த டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் தவறு பண்ணுறீங்களா, இல்லாட்டி வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் தான் நம்ம வேலை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமா, நம்ம படிக்கிறதுல நம்ம மைண்டில் நிற்குதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டில் எத்தனை வரும் சொல்லிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 60% to 70% கேள்வி இதில் தான் வரும். ஸோ அதுக்கு தனியாக நம்ம செப்பரேட்டடாக நம்ம டெஸ்ட் வச்சிருப்போம்னு சொல்லிருப்போம். இதுக்கு நம்ம தனியாக மெட்டீரியல் கொடுத்துருவோம், அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். 6th சோசியல் புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டு அதே மாதிரி வந்து அப்படி வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கு தனியாக 6th 7th அதே மாதிரி வந்து புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்லாம் வரும். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மெகா ரிவிஷன் டெஸ்ட். இந்த மெகா ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் பிஃபோர் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மெகா ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு உளவியல் முழு திருப்புதல் தேர்வு, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாமே உதவும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6 to 10 வரை இருக்கிற வரலாறு முழு திருப்புதல் 100 கேள்வி, புவியியல், அரசியலமைப்பு, பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதே மாதிரி நடப்பணிகள் கேள்விகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே உங்களுக்கு 2ஆம் நிலை காவலர் தேர்வில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக தான் இது வந்து இருக்கும். இதுலேருந்து மெஜாரிட்டியான கொஷின், நிறைய கொஷின் வந்து இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டானாக்காரன் முழு மாதிரி தேர்வில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 2 வச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பிசி எக்ஸாமினேஷனில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி ஐடியாலஜி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரிஜினல் எக்ஸாமில் அந்த பயத்தை போக்குறதுக்கு, ஃபேர்னஸை போக்குறதுக்கு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரிஜினல் பிசி எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 55 to 60 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் அரௌண்டு கூட நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் அதிகமாக தான் எடுப்பீங்க. இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் 55 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரௌண்ட் ஒரு 60 சில்லற அந்த மாதிரி வந்து மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. இதிலிருந்து வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக வந்து இடம்பெறும். இது வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக இந்த 10 ஃபுல் டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதுலேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு செயலை நம்ம பண்ணுறப்ப அந்த செயலை நம்ம தயங்கி பண்ணோம் அப்படின்னா அந்த செயலை வந்து உங்களுக்கு அந்த காரியம் வந்து வெற்றி அடையாது. அதை வந்து நம்ம ஒரு நேர்போக்கோட ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்போட நம்ம அதை அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஸோ இதான்ப்பா ஷெடியூல். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு 9043555679 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சரி ஓகே சார், எனக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் பிடிச்சிருக்கு, எனக்கு டீட்டெயில் ஃபுல்லாக ஓகே, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்கன்னா இந்த நம்பருக்கு 9087177735 இந்த நம்பருக்கு 400 rupees வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. நேம் வந்து விஜயகுமார் வரும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. இந்த நம்பருக்கு 400 பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 minutesல வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கும். மெட்டீரியலும் சரி, 70 டெஸ்ட் 70 டே ஷீட்டும் சரி, எல்லாமே PDF ஃபார்மெட்டில் இருக்கும். அதை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ஒர்க்கில் இருக்கேன், ஃபேமிலி உமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் நம்ம டெஸ்ட் நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு தான் அந்த டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லா டாக்குமெண்ட்டுமே குரூப்பில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.